பிரிந்தால் உணர்வே என் ஆசை நாம் சேர்த்து இடம் வருகிறேன் அன்பே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வச்சு நம்ம எடிட் பண்ணது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஆப் வந்து நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரு புக் மார்க் சிங்கிள் ப்ரெசன்டேஷன் வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு பார்த்தா பாஸ்வேர்டுன்னு கேட்குது. அதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நீ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க. நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒருத்தர் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெடாக்ட்னு ஷோ ஆகும். ரெடாக்டில் ஒன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இதோட இம்போர்ட் கேட்கும். இம்போர்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ணால் நீங்கள் புக் மார்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் இமேஜ் லேயர் இருக்கும். இது வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இமேஜ் லேயர் வந்து. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்லாம் இருக்கும். இதுக்கான லிரிக்கில் வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்து பண்ணி வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பேஸ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லைனில் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் சொல்கிற சைஸில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண மாட்டோம் போதும் இமேஜ் வீடியோ வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். நான் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ண சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிக்சல் வந்து எப்படி கரெக்டாக வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் ஒரு இமேஜ் 9:6 கரெக்டாக அந்த சைஸில் நீங்கள் வந்து ப்ளூ கலருக்காக இருக்கிற இமேஜ் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கிராப் பண்ணிட்டு இமேஜை நான் சொல்கிற பிக்சலில் நீங்கள் வந்து கிராப் பண்ணிட்டு ஒன்லி ஒன் கிளிக்கில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும் வீடியோ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். எப்படி அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நீங்கள் பார்த்தா க்ரீன் கலராக ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா 9:6 ஒரு சைஸ் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல க்ரீன் கலராக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா உங்களுக்கு அந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்கள் கிட்ட இமேஜில் ஷோ ஆகும். இப்போ நான் 6 பாக்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உங்கள் கிட்ட எல்லா ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். மேலே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறோம் அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா இதுக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகலாம். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் வந்து இமேஜில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண இமேஜ் பார்த்தா எனக்கு வந்து ஆட் ஆச்சு. ஆட் பண்ண மேலே 3 இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில் கம்பஸ் இரண்டு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக செட் ஆனால் இமேஜ் இன்னும் ஜூம் பண்ணேன். இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணால் இமேஜ் அழகாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி சைடில் ஸ்கேல் ஆப்ஷனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல பார்த்தா இமேஜ் நல்லா உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ அதே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் வந்து உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்தா ஏஆர் ஆப்ஷன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஷோ சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல க்ரீன் கலராக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனக்கு எக்ஸ்போர்ட்னு கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜாக கன்வெர்ட் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகணும்னா இங்கே சேவ் கேட்கும். சேவ் கிளிக் பண்ண சொல்ல சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி இங்கே அங்கே ஆட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா ஒரு 15 இமேஜ் நீங்கள் கரெக்டாக ஒரு 15 இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்துன்னா பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8253 கரெக்டாக அந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8253 கரெக்டாக நீங்கள் 8253 டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சனில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் வச்சுக்கிற இமேஜ் ஃபோர் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைன் மோஷன் போர்டு வந்து இம்போர்ட் சேவ் ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக அலைன் மோஷன் போர்டு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பார்த்தவங்க வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் இந்த லேயருக்கு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண 11:0 லேயர் வந்து நான் கண்டினியூஸாக திரும்பி ப்ளூ கலர் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் ஒன்லி வந்து லிரிக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டாக நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா
2.0லேருந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இங்கே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிடலாம் அந்த இமேஜை. திரும்ப லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகும். நீங்கள் வந்து எஃபெக்ட்டில் எதுவும் ஆட் பண்ணே தேவை. நான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்லி நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் போதும். கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வீடியோ வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜென்ட் ஒன்றும் அடுத்து ஒரு 5 சிசி லேயர் பார்த்தா ஐ ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். ஆன் ஆனோடனே ஃபுல்லாக வந்து சிசி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.